Xiaomi கம்பெனிலேருந்து ஒரு புதிய ட்ரிம்மர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய Uniblade ட்ரிம்மர். ஸோ இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எல்லா ஹேர் ட்ரிம்மர், பியர்ட் ட்ரிம்மரை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரிம்மர். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்தீங்க அப்படின்னா, இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த ஷியோமியோட யூனிபிளேட் ட்ரிம்மர்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். எல்லா ஷியோமியோடைய ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து அந்த ஆரஞ்ச், பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் கொடுத்துருக்காங்க. சைடில் பெருசாக ப்ராடக்ட் நேம் ஷியோமி யூனிபிளேட் ட்ரிம்மர் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே மேலே ஐக்கன் வடிவத்தில் போட்டிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே மடித்து வச்ச இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த யூனிபிளேட் ட்ரிம்மர்னுடைய மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதோடைய பிளேடு வந்து தனி பேக்கேஜில் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மிங் கோம்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு 14 லென்ஸ் செட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அவ்வளோதான். இப்போது இந்த ப்ராடக்ட் யூனிபிளேட் ட்ரிம்மர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ கையில் பிடிச்சி நீங்கள் கிரிப் பண்ணுற இடத்துல மேட் ஃபினிஷிங் இருக்கிறது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும். மேலே வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதும் ஈஸியாக நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து முடி ஏதாச்சும் ஒட்டியிருந்தது அப்படின்னா அதை கழுவி விடுறப்போ அது ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இல்லை கழுவுறப்போ இந்த USB டைப் C போர்ட்னுடைய கவரை வந்து பர்ஃபெக்டாக மூடி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் லாக் ஆகிடுது. அதாவது ஆக்சிடென்டலாக வந்து ஆன் ஆகாத மாதிரி லாக் ஆகிடுது. ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு LED லைட் இருக்குது. ஸோ இந்த LED லைட் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆரஞ்சு கலரில் எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். மேலே வந்து இந்த ட்ரிம்மரை பொறுத்துறது, இந்த ட்ரிம்மர் பிளேடை பொறுத்துறது ரொம்பவே ஈஸி. அப்படி ஃபிட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காந்துருது. இப்போ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க ட்ரிம்மர்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷேவிங்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா 3-way பிளேடு. மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் சென்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வைப்ரேஷன் ஆக்ஷன்னால முடியை வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக கட் பண்ணுது. ரொம்ப நாய்ஸ் கிடையாது, பட் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பிளேடு ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரி வரைக்கும் எல்லா டைரெக்ஷன்லையும் டேர்ன் ஆகிக்கும். ஸோ உங்களுடைய முகத்தோடைய வடிவத்துக்கு ஏற்றாப்புல இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மிங் கோம்பை நீங்கள் ஃபிட் பண்ணி பியர்ட் ட்ரிம்மிங் பண்ணுறது இல்லை ஹேர் ட்ரிம்மிங் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரிம்மராக யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு பியர்டு இருக்கிறவங்களுக்கு லைட்டாக ஒரு ட்ரிம்மிங் மட்டும் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற இடத்த ஷேப்பிங் பண்ணணும் இல்லை க்ளீனாக ஒரு ஷேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிம்மர் இந்த யூனிபிளேட் ட்ரிம்மர். கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணணும் இல்லை பியர்ட் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஷியோமியோடைய பியர்ட் ட்ரிம்மர் இல்லாட்டி ஹேர் ட்ரிம்மர் நீங்கள் வாங்கிடுங்க. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குது. பட் ஆனால் அந்த ட்ரிம்மருடைய ஹேர் ட்ரிம்மர் பியர்ட் ட்ரிம்மர் அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான ஷேவ் உங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ஃபோம், சோப் இல்லாட்டி ட்ரையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைடில் ஃபோம் போட்டிருக்கேன், இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ட்ரை ஸ்கின்ல இருக்குது, தண்ணியில் கூட நினைக்கல. 2 சைட்லையும் நான் வந்து ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி பார்த்ததில் ஃபோம் அப்ளை பண்ணி நான் ட்ரிம் பண்ண சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஈஸியாக வந்து முடியாது கட் பண்ணி எடுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அஃப்கோர்ஸ் ட்ரை இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது முடியை ட்ரிம் பண்ணுறது க்ளீனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஃபோம் அப்ளை பண்ணுற இடத்துல 2 ஸ்ட்ரோக்கில் க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் ஒரு 4 ஸ்ட்ரோக் 5 ஸ்ட்ரோக் வரைக்கும் தேவைப்படுது. ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் தண்ணியில் காமிச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நீங்கள் வைப் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷியோமியோடைய யூனிபிளேட் ட்ரிம்மர்னுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். ஒரு நார்மல் ஹேர் ட்ரிம்மரோ ஒரு பியர்ட் ட்ரிம்மரோ வச்சு ஷேவ் பண்ணுறதை விட இதில் நான் ஷேவ் பண்ணுறதுப்போ எனக்கு வந்து சேஃபாக ஃபீல் பண்ணேன். ஸ்கின்னை வந்து எந்த இடத்துலையும் ஒரு பிடிச்சி ஒரு இழுக்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபீல் இல்லை. ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 60 மினிட்ஸ் வரைக்கும் இதை வச்சு நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ண முடியாது.
இன்னொரு விஷயம், இதோடைய ட்ரிம்மிங் கோம்ப் ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. இதுல IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்கிறனால தண்ணியில காமிச்சு ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா ஒரு பிரஷ், சின்ன ஒரு பிரஷ் கொடுப்பாங்கல்ல யூசுவலா இந்த முடியெல்லாம் தொடச்சு விடுறதுக்கு, அந்த பிரஷ் அவங்க பாக்ஸுக்குள்ள கொடுக்கல. நார்மலா ஒரு ட்வின் பிளேடோ இல்ல ஒரு ஜிலெட் பிளேடு வச்சோ நம்ம ஷேவ் பண்றதை விட இது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. அப்புறம் இந்த பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் வந்து ஒரு சின்ன ஒரு LED லைட் தான். அங்க ஒரு குட்டி டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் அந்த Xiaomi யூனிபிளேட் ட்ரிம்மர். இதோடைய விலை விவரங்கள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இது அவங்க யூனிபிளேட் ட்ரிம்மர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பதிலாக யூனிபிளேட் ஷேவர்னு போட்டிருந்தாங்கன்னா இதோடைய பேருக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.